ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி கோபியோட மனசை மாத்துறது மட்டும் இல்லாம என் பையன் கோபி என் வீட்டுக்கே வரப்போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல உடனே செடியன் கிட்ட சொல்றாங்க, செடியா எல்லா ஏற்பாடையும் செய், சீக்கிரமா இங்க கோபியை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியை பார்த்து ரொம்ப கோவமா முறைச்சுக்கிட்டே நிக்கிற இங்க ராதிகா, எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கோபியை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனா என் பேச்சை நம்பாம தான் அம்மா தான் முக்கியம், தான் பசங்க தான் முக்கியம்னு பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த கோபி முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட எதுவுமே பேசாம கண் கலங்கி அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபி யோசிக்கிறாரு, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ராதிகா போனை கூட எடுக்காம பாக்கியா தான் வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த ராதிகாவை நம்பி எப்படி ராதிகாவோட வீட்டுக்கு போறது? அது இல்லாம என் அம்மா இங்க இனியானு எல்லாரும் அழுதுகிட்டே என் கூட வந்துருங்கன்னு கேட்கும்போது என்னால எப்படி சரின்னு சொல்லாம இருக்க முடியும்? நம்ம அம்மா இத்தனை நாள் கழிச்சு என்ன மகனா ஏத்துக்கிட்டதே பெருசு. அவங்க பேச்ச மீறி அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லி ராதிகா கூட போனா மறுபடியும் அம்மா என்ன நினைப்பாங்க? இந்த கோபி என் மகனே கிடையாது, என் பேச்ச மீறிட்டான்னு என்கிட்ட பேசாமலே இருந்துருவாங்க. என் அப்பா தான் என்கிட்ட பேசாம என்னை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா என் அம்மா என்கிட்ட இப்ப பேசினதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ராதிகா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அம்மா சொன்ன மாதிரி கேட்கணும், அம்மா சொன்ன மாதிரி தான் இனி எல்லாத்தையுமே நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு கோபி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியலட்சுமிக்கு அவ்வளவு கோவம் வருது. உடனே இங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத நில்லுங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? உங்க பையன் என்னவோ உங்க கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு, என்ன நடக்குது? ஆமா, ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க பையன் கோபி ராதிகாவோட வீட்டுக்கு போனாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என் பேச்ச கேட்காம கோபியை, அதாவது உங்க பையனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. கோபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். என்னைக்கு உங்க பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாரோ அன்னையில இருந்து தான் நான் கொஞ்சம் இந்த வீட்டுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் உங்க பையனை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களே, எதுக்கு தான் இப்படி எல்லாம் செய்றீங்க? வேண்டவே வேண்டாம். உங்க பையன் என் வீட்டுக்கு வரவும் வேண்டாம், அவரால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இனி வரவும் வேண்டாம். பேசாம ராதிகா கூட அனுப்பி வைங்க. ராதிகா தான் கோபியோட மனைவி. ராதிகாவுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? என்னதான் நீங்க அம்மாவா இருந்தாலும் என்னைக்கு உங்க பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கப்புறமா அவருடைய வீடுனா அது ராதிகாவோட வீடு தான், அவருடைய குடும்பம்னா அது ராதிகாவோட குடும்பம் தான். நீங்க எப்பயுமே உங்க பையனை பத்தி யோசிக்கிறீங்க. இங்க மயு கோபியை அப்பான்னு கூப்பிட்டு இருக்கும்போது அப்பா வீட்டுக்கு வருவாருன்னு மயு எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் ஒண்ணு செய்ய போறீங்களா? அத்த, நீங்க நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ராதிகா பக்கமோ இருந்து யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம கோபி என் வீட்டுக்கு வரது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உங்களுக்கே அப்பப்ப முடியாம போயிருதுன்னு உங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு ஹோட்டலையும் கவனிச்சுட்டு இருக்கேன் நானு. இதுல உங்க பையனை கூட்டிட்டு வந்தா நீங்க எப்படி இங்க கோபியை கவனிக்க முடியும்? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வேணும்னா ஒன்னு சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு உங்க பையன் மேல ரொம்ப அக்கறை இருக்குன்னா பேசாம உங்க மருமக தானே ராதிகா, நீங்க உங்க பையனை கூட்டிட்டு போய் ராதிகாவோட வீட்டுல வச்சு நல்லபடியா பாத்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லியும் என் பேச்ச மீறி நீங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? கோபி என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் என் முடிவுல எப்பயுமே மாற போறது இல்ல அப்படின்னு சொல்ல, அது உடனே இனியாவும், அம்மா என்னமா அப்பாவே வர ஒத்துக்கிட்டாருன்னா நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே, உங்களை யாருமா பாத்துக்க சொன்னது? எப்ப பார்த்தாலும் அப்பாவை பார்க்க ஆசைப்பட்டா கூட அந்த ராதிகா வீட்டுல போயிட்டு பார்த்து அவமானப்படுறேன் தெரியுமா? ராதிகாவோட அம்மா என்னெல்லாம் பேசுறாங்க, உன்ன கூட ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறாங்கம்மா. அவங்க வீட்டுக்குலாம் இனி நான் போக கூடாதுன்னா அப்பா என் கூடயே நம்ம வீட்டுல இருந்தா தானமா சரிப்பட்டு வரும். நீ ஏமா இப்படி எல்லாம் செய்யற? கொஞ்சம் பொறுமையா இரு. பாட்டி எடுத்த முடிவுதான் சரி. உனக்கு அப்பாவை பிடிக்கலனா நீ ஒண்ணு அப்பாவை பார்க்கவும் வேண்டாம், கவனிக்கவும் வேண்டாம். நான் இருக்கேன், செல்லியன் இருக்காங்க, பாட்டி இருக்கும், எல்லாருமே அப்பாவை நல்லபடியா பாத்துப்போமா. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா வரேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு இனியா வேற சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே பாக்கியா ரொம்ப கோவமா, இனியா வாய மூடி, இனியா இதுக்கு மேல ஏதாவது உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன பலான்னு வச்சிருவேன். இவ்வளவு பேசுற நீ இத்தனை நாள் எதுக்காக என் கூட என் வீட்டுல இருக்கணும்? உங்க அப்பா தான் முக்கியம்னா பேசாம உங்க பாட்டியவும் கூட்டிக்கிட்டு ராதிகாவோட வீட்லயே போய் இருந்துக்க வேண்டியதானே. என் வீட்டுல இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறது நானு. ஆனா உன் அப்பாவை பார்த்த உடனே மட்டும் மனசு மாறி நான் எடுக்கிற முடிவு உனக்கு தப்பா தெரியுதா? அமைதியா இருக்கு, இதுக்கு மேல என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு பாக்கியா இனியாவை நல்லா திட்டிடுறாங்க. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு இருக்க இங்க ஈஸ்வரியும், பாக்கியா போது பாக்கியா, என் பையன் என் கூட நம்ம வீட்டுக்கு வரானே அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கும்போது மறுபடியும் நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காது. உனக்கு கோபி மேல ரொம்ப கோவம், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நானும் தான் என் பையன் கோபி மேல கோவமா இருந்தேன், அவனை மகனாவே ஏத்துக்க கூடாதுன்னு உன் பக்கம் தானே இருந்தேன், உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவனோட நிலைமை அப்படி இருக்கு. ராதிகாவை நம்பி அவங்க வீட்டுக்கு கோபி அனுப்புனா மறுபடியும் கோபியை பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துருமோன்னு பயந்துகிட்டு தான் இப்படி நான் செஞ்சிருக்கேன். கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயும் செஞ்சிருப்பேனே. அவங்க வீட்டுல போய் நான் தான் அவமானப்பட்டு திரும்பி வந்தேன். எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஒரு எண்ணமே கிடையாது. என் பையன் என் கூட நல்லபடியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ராதிகா ஒழுங்கா சமைச்சு கொடுக்கவும் மாட்டா, சரியான நேரத்துக்கு கோபிக்கு சாப்பாடும் தரமாட்டா, அவளுக்கு ஆபீஸ் வேலை தான் முக்கியம்னு கோபி அப்படியே விட்டுட்டா. என் பையனோட நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் பாக்கியா. ஏற்கனவே உன் மாமனாரும் வீட்டுல இல்ல, என் பையனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது பாக்கியா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ வந்து கோபி மேல கோவமா இருக்கிறதா சரிதான், நீ என்ன மட்டும் பாத்துக்கிட்டா போதும், உன் பசங்களை பாத்துக்கிட்டா போதும். கோபி என் பையன், அவனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நானே செஞ்சு கொடுக்குறேன். நீ கோபிக்கு என்ன புதுசா எதுவும் செய்யவே வேண்டாம். கோபியை நீ கவனிக்க கூட வேண்டாம். கோபி இப்ப நல்லா இருக்கானா அதுக்கு காரணமே நீதான். அப்படி இருக்கும்போது கோபிக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க, இதையும் ஒரு உதவியா நீ எடுத்துக்கிட்டு கோபி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நீ எதுவுமே சொல்லக்கூடாது பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு இருந்த எழிலும், பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க அப்பா வரவே கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க
எடுத்த முடிவு தான் சரின்னு நீங்களே நினைச்சா எப்படி பாட்டி? அப்பா பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் ராதிகா வீட்டுக்கு நீங்க போனப்ப ராதிகா பக்கம் தான் எல்லா உண்மையும் இருக்குன்னு நம்பிக்கிட்டு நீங்க செய்யாத தப்புக்கு எவ்வளவு அவமானப்பட்டு நின்னீங்க. அப்ப அப்பா உங்க பக்கமா இருந்தாங்க. ஆனா இந்த குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பயும் அப்பா மேல உள்ள பாசத்துல ராதிகாவோட வீட்டுக்கு போனப்ப கூட அம்மா தானே உங்களுக்கு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு உங்களை வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு துணையாவே இருந்தது. இப்போ உங்களுக்கு அம்மா செய்யறதெல்லாம் தப்பா தெரியுதா? ஏன் பாட்டி இப்படி செய்றீங்க? நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா எது யோசிச்சு செஞ்சாலும் அது நல்லதுக்கா மட்டும் தான் இருக்கும். மறுபடியும் அப்பாலாம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன் அம்மா வந்து நம்ம குடும்பத்தை இத்தனை நாள் நல்லா பாத்துக்கிட்டாங்களே, உங்க பையன் கோபி என்ன நல்லது செஞ்சுட்டாரு? அப்படி ஒன்னும் செய்யல. அம்மா நல்லா வளரக்கூடாது, அம்மா சம்பாதிக்க கூடாது, ஹோட்டலோட ஓனரா இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்ததே உங்க பையன் கோபி தான். மறுபடியும் அவர் இங்க அம்மா வீட்டுக்கு வந்தா நிறைய பிரச்சனை வரும்ல. அம்மா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கிறது உங்களுக்கு கூட பிடிக்கலையா பாட்டி? ஏன் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அம்மா சொல்றதுதான் சரி. நீங்க பேசாம கோபி அப்பாவை வந்து ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ராதிகா தான் அப்பாவோட மனைவின்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் வயசாயிருச்சு. உங்களை பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆள் பக்கத்துல இருக்கணும். இதுல தாத்தா இல்லன்னு வேற நினைச்சு நீங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இருக்கீங்க. இதுல கோபி அப்பாவையும் உங்களால பாத்துக்க முடியாது. பேசாம ராதிகாவை வர சொல்லி அவங்க கூட அனுப்பிடுங்க. நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு எலினோ ரொம்பவே கோபமா பேசுறாரு. ஆனா ஈஸ்வரி யார் சொல்றதையும் கேட்க தயாராவே இல்ல. யார் என்ன சொன்னாலும் நான் எடுத்த முடிவு தான் எனக்கு சரின்னு தோணுது. உனக்கு ஏற்கனவே உங்க அப்பா மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஏன் எழில் இவ்வளவு பேச்சு பேசுறியே? இப்ப வரைக்கும் உங்க அம்மா மாதிரி உங்க அப்பாவை போய் பார்க்காம தானே இருக்க. உங்க அப்பா உனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான். இத்தனை நாள் இத்தனை மாசம் வாய்ப்பு இல்லாம இருந்தியே. உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி நீ இப்ப நல்லபடியா ஒரு கை நிறைய சம்பாதிக்கிறனா அதுக்கு காரணம் கோபி தான், உன் அம்மா கிடையாது. உன் அம்மா அப்பப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கலாம். ஆனா இங்க இனியாவுக்கா இருக்கட்டும், செழியன், உன்னன்னு உங்களுக்கு எல்லாம் தேவையானதை கோபி தானே பார்த்து செய்யறான். அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவோட அருமை பெருமை உங்களுக்கு எல்லாம் என்னைக்கு தான் புரிய வரப்போதோ தெரியல. உனக்கு எப்படி உங்க அம்மா பாக்கியா தான் பிடிக்குமோ அதே மாதிரி உங்க அம்மா பாக்கியா செய்யறது தான் நல்லதுன்னு உனக்கு தோணுதோ. எனக்கு என் பையன் தான் முக்கியம். உங்க அம்மா உனக்கு முக்கியம்னு தோணுது இல்ல. என் பையன் எனக்கு முக்கியம். அவன் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சுதான் என் பையனை பாக்கியாவோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இதை பத்தி நீ எதுவுமே பேசாத. என் பேச்சை மீறி வீட்டுல உள்ளவங்களோட பேச்சை மீறி உங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு நீ வெளியில போனேன். இப்ப வரைக்கும் பாரு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. பாக்கியா எடுக்கிற முடிவு எப்பயுமே சரியா இருக்காது எழில். நான் எடுக்கிற முடிவு தான் எப்பயும் சரியா இருக்கும். என் பையனை நான் பக்கத்துல வச்சு நல்லபடியா பாத்துப்பேன். இனி என் பையன் கோபி அவன் பசங்களோடையும் என் கூடயும் பாக்கியாவோட வீட்டுல சந்தோஷமா இருக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு. என் பேச்சை கேட்காம என்ன நம்பாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு. அவங்க அம்மா பசங்க முக்கியம் நினைச்ச கோபி என்ன பத்தியும் மயுவை பத்தியும் என் வாழ்க்கையை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்கலையேன்னு ராதிகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. ராதிகாவை பார்த்த உடனே கமலாவும் மயுவும் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இங்க ராதிகா பதில் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. உடனே கமலா, என்ன ராதிகா மாப்பிளைக்கு தான் குணமாயிடுச்சுன்னு சொன்னியே, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? இப்ப மாப்பிளை எப்படி இருக்காரு? என்னைக்கு அவரை வீட்டுக்கு அனுப்புவாங்களா? நீ சொல்லு, நானும் கூட வர மாப்பிளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு கமலா சொல்லும்போது அதுக்கு உடனே ராதிகா சொல்றாங்க, அப்படிலாம் இனி நடக்காதுமா. இனி உன் மாப்பிளை நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரு. கோபி அவருடைய முடிவை சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்ல அதுக்கு கமலா கேக்குறாங்க, என்ன ராதிகா சொல்ற? கோபி மாப்பிளை முடிவை சொல்லிட்டாரா? என்ன முடிவை சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒண்ணு இல்லமா. இன்னைக்கு நான் போனப்ப அங்க ஈஸ்வரியத்தை நீ எதுக்காக பார்க்க வந்தேன்னு பெரிய பிரச்சனை செஞ்சாங்க. கோபி கிட்ட பேச போனா கோபி என் மேல கோவமா பேசுறாரு. நீ இத்தனை நாள் வராம உனக்கு வேலை தானே முக்கியம், இப்ப வந்து நிக்கிறியே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. நான் கோபி மேல அக்கறையே இல்லாம தான் இத்தனை நாள் இருந்திருக்கேன்னு கோபியும் கோபியோட அம்மா ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பேசினாங்களோ தெரியல, கோபியோட மனசை அங்க கோபியோட அம்மா மாத்திட்டாங்க. பாக்கியாவோட வீட்டுக்கு தான் நான் போவேன், ராதிகா கூட போகலன்னு உன் மாப்பிள்ள கோபியும் சொல்லிட்டாருமா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? இனி இங்க கோபி வரமாட்டாரு. அங்க பாக்கியாவோட வீட்டுக்கே கிளம்பி போறாரு. அவங்க எல்லாரும் கோபி பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுக்க போறாங்களா. இனி கோபி இந்த வீட்டுக்கு வரமாட்டாரு. இப்பதாமா எனக்கு தெரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. பாக்கியாவோட வாழ்க்கையில நான் தலையிட்டு இருக்க கூடாது. அவங்களாவது கோபி கூட சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க. அதையும் நான் வந்து ஒண்ணு இல்லாம செஞ்சேன். இப்ப என் வாழ்க்கையை பாத்தியாமா, என் நிலைமை எப்படி இருக்குன்னு கோபி என் மேல இருக்கிற கோபத்துல பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டாருமா. இனி இங்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ராதிகா. இதை கேட்ட மயுவால தாங்கிக்க முடியல. அப்பா இப்படி மனசு மாறிட்டாரு, என்ன கூட பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்மா நான் என்னமா தப்பு செஞ்சேன், என்ன பார்க்க கூட இங்க கோபியப்பா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி மயு கேட்டு ரொம்ப அழுகுறாங்க. உடனே ராதிகா சொல்றாங்க, கோபி என்ன பத்தியும் யோசிக்கல, மயுவை பத்தியும் யோசிக்கலாமா. இங்க என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம கோபி இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகும் போது கமலா சொல்றாங்க, இதுக்குதான் முன்கூட்டியே சொன்னேன், கொஞ்சமாவது யோசனை பண்ணி உன் வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்து நீ பேசாம மயு கூட இருந்திருந்தா கூட சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருப்ப. இப்ப பாத்தியா ஈஸ்வரி அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கோபி மாப்பிள எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு. நான் இதை சும்மா விடவே மாட்டேன். கோபி மாப்பிள பாக்கியாவோட வீட்டுல எப்படி சந்தோஷமா அதுவும் அந்த பாக்கியா அம்மா கூட இருக்கிறாருன்னு பார்க்க தானே போறேன். கோபி மாப்பிளையோட மனசை அவங்க மாத்தினா அவங்க அங்கேயே போயிருவாங்களா? என்ன உரிமை இருக்கு கோபி மாப்பிளைக்கு அங்க போறதுக்கு? அதான் பாக்கியா வேண்டான்னுட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தானே உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரு. நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. உன்னை ஏமாத்தின கோபி மாப்பிளையவும் உன்னை இவ்வளவு அளவச்சு மன வேதனைப்படுத்தின அந்த ஈஸ்வரி அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன் ராதிகா. அதுவும் அந்த பாக்கியாவால தான் இவ்வளவு நடந்திருக்கு. நீ தான் அந்த பாக்கியாவை நம்புற. பாக்கியா மட்டும் இல்ல, அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே திட்டம் போட்டுதான் உன்னையும் கோபி மாப்பிளையும் பிரிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகா சொல்றாங்க, இல்லமா பாக்கியா எனக்காக சப்போர்ட் பண்ணி எவ்வளவோ பேசினாங்க. ஆனா ஈஸ்வரியத்தை அது எதையுமே கேட்க தயாரா இல்ல. பாக்கியா இப்பயும் அவங்க முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. கோபி அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, ராதிகா கூட தான் கோபி போய் வாழணும். என் வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம செஞ்ச மாதிரி ராதிகாவோட வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாம செய்யணும் கோபி நினைக்கிறாரு. அதெல்லாம் பெரிய தப்புன்னு எவ்வளவோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கோபிக்கும் ஈஸ்வரியத்தையும் புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா யாரும் என்ன எப்படி என் பேச்சு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி பாக்கியாவோட பேச்சையும் அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இதுல பாக்கியா என்னமா செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ராதிகா. பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி பாக்கியாவோட பேச்சை கேட்க தயாரா இல்லைன்னு உடனே கோவத்துல இங்க பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே இங்க வந்து ஜெனி கிட்ட சொல்லி இங்க பாக்கியா ரொம்ப கோவமா பேசுறாங்க. பாக்கியா
பாத்தியா ஜெனி இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு, இது என் வீடு, இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு கோபி நினைச்சாரு. ஆனா பணம் கொடுத்துதான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். இப்ப இந்த வீடு என் பேர்ல இருக்கு. ஆனாலும் இங்க ஈஸ்வரியத்தை செய்யறதெல்லாம் சரியா பாரு, தான் பையன் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க. இங்க மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நான் செய்யணும், இந்த கோபி என் மகனே கிடையாதுன்னு பேசின என் அத்தை இப்படி மனசு மாறி கோபியை கூட்டிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாத்தையுமே ஜெனிகிட்டையும் செல்விகிட்டையும் சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி. இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க எழிலும் இனி இவரை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எழிலும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க செழியன், இனியா, ஈஸ்வரின் 3 பேரும் சேர்ந்து கோபியை நல்லபடியா இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பாக்கியா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. செல்வி சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா என்னக்கா இது, மறுபடியும் கோபி சார உன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க, என்னக்கா இந்த ஈஸ்வரி அம்மா இப்படி புரிஞ்சுக்காம பண்றாங்க, நீ வேண்டாம் குடும்பம் வேண்டான்னு அவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிட்டாரு, ஏற்படுத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது பேசாம கோபி சார அந்த ராதிகா வீட்டுல கொண்டு போய் விடாம இங்க கூட்டிட்டு வந்தா பிரச்சனை வரணும் உன் அத்தைக்கு தெரியாதாக்கா, நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்க, உன் பசங்களையும் உன் மாமியாரையும் நம்பவே நம்பாத, பேசாம கோபி சார் கூட உன் மாமியாரையும் அந்த ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடு, நீ எவ்வளவு நல்லா அவங்களை கவனிச்சுக்கிற, ஆனா உன் அருமை இன்னும் உன் மாமியாருக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா, உன் பசங்களும் இப்படிதான் இருக்காங்க, உன் மாமியாரும் இப்படிதான் இருக்காங்க, நீ என்னதான் செய்ய போறியோ தெரியல, உன்னை பத்தியும் உன் சந்தோஷத்தை பத்தியும் உன் வாழ்க்கையை பத்தியும் இந்த வீட்டுல இருக்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பாக்கியா இங்க கோபி வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நான் யாருன்றதை அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க வந்த ஈஸ்வரியும் செல்வி சீக்கிரம் வா செல்வி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ஜெனி அங்க போயிட்டு, அக்கா பாருங்களேன் இங்க கோபி அங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்ல செல்வி அங்க போறாங்க. இங்க கோபியை கூட்டிட்டு இங்க இனியா, செழியன், ஈஸ்வரின் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்க வராங்க. இதை பார்த்த பாக்கியாவுக்கு அவ்வளவு கோவம் வருது. என் பேச்ச மீறி அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல, இனியும் சும்மா இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்ன சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க பாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் பையன் கோபி வந்திருக்கான், மறுபடியும் என் வீட்டுக்கே வந்திருக்கான், முதல்ல போய் ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அங்க வந்து பாக்கியாவும், எதுக்கு இப்படி எல்லாம் செய்யணும், இவர் என்ன இங்க வரணும்னு நான் ஆசைப்பட்டனா இல்ல நான் சொன்னா, இது என் வீடு, இங்க வந்து ஆர்த்தி எடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது உங்க பையன் கோபிக்கு, அவர் அங்க ராதிகாவோட வீட்டுக்கு போகணும், நீங்க அங்க கூட்டிட்டு போங்க, அவங்க ஆர்த்தி எடுப்பாங்க, உங்க பையன் கோபியை நல்லபடியா பாத்துப்பாங்க, நான் எதுக்கு தான் இவரை பாத்துக்கணும், இவர் எதுக்கு தான் என் வீட்டுக்கு வரணும், என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா, சரியா இப்பயாவது நான் சொல்றதை கேளு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ராதிகா வீடு ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது, இங்க இருந்து 2 வீடு தள்ளி தானே ராதிகா வீடு, கூட்டிட்டு போய் அங்க விடுங்க, அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க, இப்ப கூட மயு அப்பா வந்துருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா, ஆனா நீங்க அது எல்லாத்தையும் ஒண்ணுலாம செய்யணும், ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. இனியா உனக்கு உங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் மயுவுக்கும் இங்க கோபி ரொம்ப முக்கியம், கோபி இல்லாம மயு எப்படி அங்க இருப்பா, அப்பா அப்பா இத்தனை நாள் கூப்பிட்டு அப்பா வீட்டுக்கு வரலன்னு உடனே அவ எவ்வளவு கஷ்டப்படுவா, மனசு வேதனைப்படுவான்னு உனக்கு கூட புரியலையா இனியா, உன் அப்பா உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப இத்தனை நாள் உனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது சம்பாதிச்சது உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் செஞ்சேனே, அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு உன் அப்பா தான் வரணும், இந்த வீட்டுல உங்க அப்பா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், உங்க அப்பாவால இந்த வீட்டுல எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி நீங்க யாரும் யோசிக்க போறதே இல்ல, என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமே இல்ல அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க பாக்கியலட்சுமி. இங்க கோபி சொல்றாங்க, அம்மா என்னால நிக்க முடியலமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நான் பேசாம ராதிகாவோட வீட்டுக்கே போயிருவா, பாக்கியா பேசுறதெல்லாம் கேட்டு என்னால தாங்க முடியலமா, ஏற்கனவே எனக்கு முடியாம இருக்கேன், ஏமா பாக்கியா கிட்ட கேட்காம இந்த வீடு கூட்டிட்டு வந்தீங்க, நான் தான் சொன்னேனே முதல்லயே பாக்கியாவோட வீட்டுக்கு போறதெல்லாம் சரியா வராது, நான் பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை தந்திருக்கேன், அதனால பாக்கியா எனக்கு உதவியே செஞ்சிருந்தாலும் என் மேல கோவத்துல தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது பாக்கியாவோட வீடுமா, நான் இந்த வீடுக்காக பணத்தை கூட வாங்கிட்டு தான் ராதிகாவை கூட்டிட்டு போனேன், அப்படி இருக்கும்போது பாக்கியாவுக்கு என் மேல கோவம் இருக்கதான் செய்யும், இத்தனை நாள் ஆகுது பாக்கியா ஏதாவது உதவி வேணும் என் பசங்களுக்கு இதை செய்யுங்க என்கிட்ட வந்து கேட்டதே இல்ல, என்னைக்கு பாக்கியா வேண்டாம் இந்த வீடு வேண்டாம் என் பசங்க வேண்டான்னு ராதிகா தான் முக்கியம் போனணும், அன்னையில இருந்து நம்ம குடும்பத்தை பாக்கியா நல்லபடியா பாத்துக்கிறா, அதனால இனியும் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய நான் இந்த வீட்டுக்குள்ள வரது சரியா இருக்காதுமா, நான் பேசாம வேற எங்கேயாவது போயிடுறேன், ராதிகாவும் என்ன கூப்பிட்டா நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்னு சொன்னா, ஆனா நீங்க தான் முக்கியம் உங்க கூட வந்தேன், இப்ப பாருங்க ராதிகாவோட வீட்டுக்கும் என்னால போக முடியாது, பாக்கியாவும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றா, இதுல நான் என்னமா செய்யறது அப்படின்ற மாதிரி இங்க கோபி என்ன செய்யணும் தெரியாம கண் கலங்கி போய் ஈஸ்வரி கிட்ட பேசுறாரு. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே ஈஸ்வரியும், பாத்தியா பாக்கியா உன் மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கான் கோபின்னுட்டு, தான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு கோபி உணர்ந்துட்டான், இனி கோபியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, பேசாம கோபி வீட்டுக்குள்ள வரதுக்கு எதுவும் பேசாம அமைதியா இரு, கோபி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நீ வாபஸ் வாங்கிட்டனா கோபி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போறான், நீ உனக்கு பிடிச்ச வேலையை செய், அவ்வளவுதானே, பசங்க கோபி வீட்டுல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, பசங்களையும் கோபியும் நீ ஒண்ணு பிரிக்க வேண்டாம், இத்தனை நாள் கோபி தான் பசங்களை பார்க்காம என்ன பார்க்காம அந்த வீட்டுல எவ்வளவு மனசு வேதனையில இருப்பான்னு கோபி பேசுறத வச்சு கூட உனக்கு புரியல, இனி என் பையன் கோபி இங்கதான் இருப்பான், நீ முதல்ல ஆர்த்தி எடுக்கலனாலும் பரவாயில்ல, கோபியை நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்க கோபியை மெதுவா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே இங்க வந்து பாக்கியா கேக்குறாங்க கோபி கிட்ட, வீட்டுக்குள்ள வந்துட்டாரு கோபி, உடனே பாக்கியா கேக்குறாங்க, என்ன கோபி இதெல்லாம் உங்க அம்மா தான் இப்படி சொல்லி என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்க செய்யறதெல்லாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா கோபி, மறுபடியும் என் வீட்டுக்கே வரணும்னு உங்க அம்மா முடிவெடுத்திருந்தாலும் அதெல்லாம் முடியாது, என் மனைவி ராதிகா தான், ராதிகாவோட வீட்டுக்கு தான் போவேன்னு நீங்க அங்கெல்லாம் போயிருக்கணும், இங்க வந்து என் முன்னாடி இப்படி நிக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே தப்பாவே தோணலையா, உங்க பசங்க சொன்னாலும் சரி உங்க அம்மா சொன்னாலும் சரி நீங்களே ராதிகா கூட போகணும்னு முடிவெடுத்திருக்கணும், இங்க வந்து நீங்க நிக்க கூடாது கோபி, முதல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நீங்க இந்த வீட்டுக்கு வரதோ இப்ப என் வீட்டுல இருக்கிறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, உங்களால ஏற்கனவே நீங்க செஞ்ச பிரச்சனையை எல்லாத்தையும் சமாளிக்க முடியாம தான் இப்ப நின்னுட்டு இருக்கேன், ஏன் மறுபடியும் வீட்லயும் வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, ராதிகாவோட வீட்டுல இருக்கும்போது கூட என் ஹோட்டல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சீங்க, வீட்டுல உங்களை என்னால கவனிக்கவும் முடியாது, நீங்க செய்யற பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கவும் முடியாது, வெளியில போங்க கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி கண் கலங்கி போய் நிக்கிறாரு. இங்க ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்ற பாக்கியா, என்ன புரிஞ்சுதான் பேசுறியா, வீட்டுக்கு வந்த கோபியை வெளியில போக சொல்ற அப்படின்னு கேட்க வேற என்ன சொல்ல முடியும், வீடு என்னுடைய வீடு,
ஏதோ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்ன உடனே நானும் கோபியும் தனியா ஒரு வீடு எடுத்து கூட தங்கிக்கிறோம். ஆனா என் பையன் என் கூட தான் இருக்கணும்னு சொன்னீங்களே அத்தை. உங்க பையன் உங்களை ஒழுங்கா பாத்துக்கல. ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு வந்தீங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். இப்ப என் பேச்ச மீறி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப சொல்றேன் அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கோபி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. பேசாம உங்க பையனை கூட்டிட்டு ஏதோ தனி கொடுத்து போறேன்னு சொன்னீங்களே, இங்க செலியனை கூட வீடு பார்க்க சொன்னீங்கல்ல, நீங்க ராதிகாவோட வீட்டுல போய் இருந்து உங்க பையனை கவனிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல தனியா வீடு எடுத்து போய் என் பையனை பக்கத்துல வச்சே கவனிச்சுக்கிறேன்னு முடிவு எடுத்தாலும் சரி, அது நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆனா என் வீட்டுல கோபி இருக்கிறதா இருந்தா நீங்களும் இருக்க வேண்டாம். கோபிக்கு சப்போர்ட் பண்ற யாரும் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு நான் அவமானப்பட்டு நிக்கணுமா என்ன? இனியா இது உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்பா முக்கியம் நினைச்சேன்னா உங்க அப்பா கூடயே சேர்ந்து உன் பாட்டியமா கூட்டிட்டு ஒன்னு ராதிகா வீட்டுக்கு போ, இல்ல தனியா வீடு எடுத்து தங்கிக்கோங்க. ஆனா உங்களால எனக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு வீட்டுக்கு வந்த கோபியை விழுத்து வாங்குறது மட்டும் இல்லாம ஈஸ்வரியவும் நிக்க வச்சு நல்ல கேள்வி கேட்கறாங்க. ஈஸ்வரிக்கு பதில் பேச முடியல. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரியா இதுக்கு தான் சொன்னேன், எனக்கு வீடு பார்த்து கொடு, நான் அங்கேயே தனியா போய் என் பையனை பாத்துக்கிறேன்னு. என் வீட்டுக்காரோட பணம் என்கிட்ட இருக்கு, கோபியை பாத்துக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாக்கியா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. என் மனசை புரிஞ்சுக்காம நானே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது பாக்கியா நினைக்கிறா பாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வி சொல்றாங்க, பாக்கியாக்கா பேசுறதுல என்னமா தப்பு இருக்கு? இந்த வீட்டுல உங்களை எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க பாக்கியாக்கா. ஆனா இந்த இனியா செலியன் நீங்க யாருமே பாக்கியாக்காவுக்கு பிரச்சனைனா உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா கோபி சாருக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பக்கத்துல போய் பாத்துக்கணும், நல்லபடியா கவனிச்சுக்கணும், இவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்களே. அப்ப பாக்கியாக்காவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பாக்கியாக்கா எடுத்த முடிவுல தப்பே இல்ல. கோபி சார் இவங்க தான் இப்படி சொல்லி உங்களை கூட்டிட்டு வராங்கன்னா நீங்க எப்படி சார் இங்க வரலாம்? ராதிகா தானே முக்கியம்னு சொல்லிட்டு இந்த குடும்பமே வேண்டான்னு போனீங்க. அப்புறம் இங்க வரதுக்கு உங்களுக்கே இதெல்லாம் தப்புன்னு தெரியலையா அப்படின்னு செல்வியும் நல்ல கேள்வி கேட்கறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா நீ சொல்லி கொடுத்து இந்த செல்வி நல்லா பேசுறாளே, இப்ப என்ன நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது, பேசாம வேற எங்கேயாவது போயிட்டுமா அப்படின்னு கேட்க, அத்தை அது உங்க விருப்பம், உங்க பையனை கூட்டிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா ஏன் வீட்டுல இருக்க கூடாது. உங்க பையனுக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அங்க நேரத்துக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, அவருக்கு தேவையான துணியெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வைக்கிறதுன்னு இவர் என் கூட இருக்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு தானே என்ன அவமானப்படுத்திட்டு இந்த பாக்கியாக்கு படிக்க தெரியாது, அவளை சம்பாதிக்க முடியாது, அவ வீட்லயே இருக்கதான் லாய்க்குன்னு சொல்லி படிச்ச ராதிகா தான் முக்கியம், ராதிகா கை நிறைய சம்பாதிக்கிற பெரிய திறமசாலி, எனக்கு இப்படிப்பட்ட வைஃப் தான் வேணும்னு ராதிகா வீட்டுல போய் இருந்தாரு. ராதிகா கூட தன்னுடைய வாழ்க்கையவும் ஆரம்பிச்சாரு. இப்ப இந்த பாக்கியா முக்கியம் நினைச்சுக்கிட்டு ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு வரதெல்லாம் தப்புன்னு உங்க பையன் கோபிக்கு தான் தெரியலனா நீங்க சொல்லி புரிய வைக்கணும். நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உங்க பையனை கூட்டிட்டு எங்க வேணாலும் போங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. கோபி தான் முக்கியம் நினைக்கிற வேற யாரும் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் என் வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பாக்கியா தான் முடிவை சொல்லிட்டு செலியன் கிட்ட சொல்றாங்க, செலியா பேசாம உன் பாட்டியும் உன் அப்பாவும் தங்குறதுக்கு வேற ஏதாவது வீடை ஏற்பாடு பண்ணி கொடு, உன் அப்பா இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து ஜெனி இங்க எதுவுமே பேசாம நிக்க, உடனே கோபி சொல்றாங்க, ஜெனிமா நான் வந்தது தப்புன்னு நீ கூடவா நினைக்கிறேன்னு கேட்க, வேற என்ன அங்கிள் நீங்க செய்யறது எல்லாமே தப்பு,